ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சூர்யாவும் விஜயும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அனாமிகா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் ஹோட்டலில் இருக்கேன், எங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்து டின்னருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகாவுக்கு கோவம் வந்துடுது. அப்போ நான் உன் ஃபேமிலி இல்லையா, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு அனாமிகா கோவப்படுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொண்ணு மகாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அதே டைமில் ஐஸ்வர்யாவுக்கும் போய் ஊட்டி விடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அண்ணே இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணதே அன்னிக்காக தான், அன்னிக்கிட்ட நீங்கள் தனியாக போய் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாவை எப்படியாச்சும் சூர்யாவோட தனியாக பேச வைக்கணும் அப்படின்னு விஜய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்போ நம்ம சூர்யா தனியாக போயிட்டாப்புல, இப்போ மகாவை அனுப்பி வைக்கணும் இல்லையா, நம்ம விஜய் தான் போய் மகா கிட்ட இந்த மாதிரி அண்ணன் உங்ககிட்ட தனியாக பேசணுமா, அங்கே இருக்காரு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அக்கா விஷயத்தை வந்து எப்படியாச்சும் சூர்யா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே சித்ராதேவி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், அந்த மகாவும் சூர்யா பின்னாடியே போகிறா, அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் போட்டு கொடுக்குறாங்க. இதை கவனிக்கிற கோடீஸ்வரி வேணும்னே போயிட்டு சித்ராதேவி மேலே வந்து சாம்பாரை ஊற்றி விடுறாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம மகா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகும்பொழுது கரெக்டாக வந்து அங்கே ஐஸ்வர்யா வந்துடுறா. ஐஸ்வர்யா வந்ததுக்கப்புறம் மகா கிட்ட கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ உண்மையை மட்டும் சொன்ன நான் கழுத்தை அறுத்துக்குவேன் அப்படின்னு கத்தியை கழுத்துக்கு நேராக வச்சு மகாவை மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் மகா உண்மையை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.